Hey guys, welcome back to another video. Belated Eid al-Adha Mubarak to you all. ஸோ இது வந்து எங்களுடைய ஈத் vlog எப்படி போனதுன்னு பார்த்துடலாம். ஈதுக்கு முன்னத்து நாள் கடவுள் எந்த நேரத்தில் வேணாலும் கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் போல இருக்குது. எனக்கு வந்து ஒரு ப்ரைடல் ஒர்க் வந்து புக் ஆகிருந்தது. ஸோ அதுக்கான காஸ்மெட்டிக்ஸ் வந்து எங்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்தனால சரி அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் ப்ரைடுக்கு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் கழுத்தை பார்த்தா அவங்களுக்கே தெரியும். என்கிட்ட இருக்க எல்லா ஜுவல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. பிகாஸ் என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நினச்சி பார்க்காத அளவுக்கு ஸ்ட்ரகிள் மேலே ஸ்ட்ரகிளாக எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. ஸோ தெரியாதனமாக நான் ரம்ஜானில் இந்த ஈது வந்து மனநிறைவாக போனது அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அது வந்து எதுவுமே மைண்ட் பண்ணி சொல்லலை. எனக்கு இவ்வளோ நாள் பண்ண ஈதை விட நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இருந்ததே அப்படின்ட்டு ஹாப்பியாக இருந்தது மட்டும் தான் வந்து நான் செலிப்ரேட்டாக வந்து அது சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஈவில் ஐஸ் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் அந்த அளவுக்கு அழுகையான ஒரு ஈதாக தான் இது வந்து போயிருந்தது. ஃபைனலாக ஒரு ப்ரைடல் புக் வந்து தானாக அதுவாக தேடி வந்து அதுலேருந்து வந்து அமௌண்ட் வச்சு என் குழந்தைக்கு என் ஹப்பிக்கு வந்து ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நான் நின்றேன் அப்படின்னும் பொழுது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது. ஸோ அப்போது நீ ஈது கிளீனிங் அன்றைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னியே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் பாப்பா போட்டிருந்தா இல்லையா, அந்த 100 ரூபா பீஸ் இருக்கு இல்லையா, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் ஈதுக்கான ட்ரெஸ் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வரல. சரி ஏதோ ஒன்று புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் நான் அந்த வீடியோவில் வந்து ட்ரெஸ்ஸை கூட காட்டாமல் இருந்தேன். சரி ஏதோ கண்டிப்பாக வந்து எல்லா கஷ்டங்களும் வந்து அல்லாஹ் வந்து லேசாக்குவானாக. நான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப சீக்கிரமே வந்து க்யூர் ஆகிடும் அண்ட் ரொம்ப சீக்கிரமே சால்வும் ஆகிடும் இந்த ப்ராப்ளம். ஸோ மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், எனக்காக துவா பண்ணிக்கோங்க. என்னுடைய ப்ராப்ளம் எல்லாமே கண்டிப்பாக அல்லாஹ் லேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது அன்றைக்கி மார்னிங் காலையில் தூபெல்லாம் போட்டுட்டு ஹபி வந்து தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் வந்து ஜஸ்ட் அவளுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு நானுமே வந்து ரெடி ஆகியாச்சு. அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்க போகும்போது ஸோ இப்போதைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போல் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து அந்த ஹெல்த் மிக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு காம்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி அழுகையாகவே போனது. நான் அழுந்து ஹப்பி அழுந்து மூடே அப்படியே டவுன் ஆகிட்டு ஒரு மாதிரி அப்புறம் ஊருக்கு அத்தை மாமாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு கொஞ்சம் வந்து ஓகேவா ஆன மாதிரி இருந்தது. அங்கே வந்து அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க, ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3-4 டேஸாக. பட் ஹப்பிக்கு வந்து டியூட்டி பொறுத்து தானே எப்படி எங்கே கூப்பிடுவாங்கன்னே தெரியல. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போக முடியாமல் ஆகிடுச்சி. தென் மதியம் போல் சமைச்சு சாப்பிட்டுட்டு இதுனாவே மட்டன் தானே, ஸோ மட்டன் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு நெய்பருக்கு வந்து கொஞ்சம் போல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா ஏஞ்சதுமே ஈவினிங் போல் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே போயிருந்தோம். ஸோ எங்கன்னு பார்த்திங்கன்னா விவோசியில் வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ஜஸ்ட் பெரியவங்களுக்கு 15 ருபீஸ், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பாப்பாவுக்கு வந்து டிக்கெட் வாங்கலை. 3 வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு வேளை வாங்குவாங்களோ என்னன்னு தெரியல. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுற எக்ஸிபிஷன். ஸோ இதுக்கு ஆக்சுவலி டிக்கெட்டே வாங்கக்கூடாது. பட் இருந்தாலும் அவங்க கம்மியான லோ பட்ஜெட் வச்சு வாங்குறாங்க. அங்கே போனதுமே பாப்பாவாக இருக்கட்டும் நானும் இருக்கட்டும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பெரிய சைஸ் கொலம்பஸ் ராட்னம் அதெல்லாம் பார்க்கும்போது உட்காரணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் லைட்டாக மனசுக்குள்ளே ஒரு பயம். தென் அப்புறம் ஸ்டேஜ் ஷோலாம் போட்டு எம்ஜிஆர் மாதிரி இதெல்லாம் நிறைய வேஷம்லாம் போட்டு டான்ஸிங்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் என்னவோ கம்மி தான். பட் அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே கேட்டாலும் 80 ருபீஸ், 100 ருபீஸ், 120 அதே மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் பாப்பா விளையாடுற எந்த கேமாக இருந்தாலுமே வந்து மினிமம் 80 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஷாரா பாப்பா வந்து குதிக்கு வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு விட்டுட்டோம். பட் அவள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏறுற இடத்துல வந்து ஒரு மாதிரி ரோப் கட்டியிருக்காங்க. அதில் ஏறாமல் இறங்குற அந்த சறுக்கிட்டு வராங்க இல்லையா, அதில் ஏறிட்டு போகிறா. எல்லோரும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. தென் ஃபைனலி எக்ஸிபிஷனுடைய ஹீரோவான அந்த பப்படம் இருக்கு இல்லையா, ஸோ அது வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இந்த ஹெலிகாப்டரில் வந்து உட்காடுறேன்னு சொன்னால் ஃபஸ்ட் வந்து உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் பயத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ இவளோட குட்டியாக இருக்க குழந்தைங்க எல்லாமே உட்காந்துட்ருக்காங்க. பட் இவளுக்கு வந்து பயம் அதிகமாகிடுச்சு. எப்படி சொல்கிறது, பார்க்க மட்டும்தான் நாங்கள் ரூட், ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே குழந்தை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பாப்பா கேரக்டரு.
அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொலம்பஸில் உட்காரணும், அந்த குட்டி கொலம்பஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து உட்காரணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்தது. ஹப்பியை வர சொன்னால் அவருக்கு வந்து சின்ன வயசில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் அவங்க ஃப்ரெண்டுக்கு நடந்ததாம்மா. அந்த பயத்திலே வந்து நான்லாம் வரல, நீங்கள் 2 பேருமே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்ட்டு வீடியோவாச்சும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷாரம்மா பயந்து அழுவா, இறக்கி விடுங்கன்னு சொல்லுவாளோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்தேன். பட் அவள் என்ன பண்ணான்னா கண்ணை மூடிட்டு என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டா. நான் கூட கத்திகிட்டு இருந்தேன், பட் அவள் வந்து கத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அது லாஸ்ட்டாக அந்த ஃபைனலாக வந்து ஸ்லோ பண்ணுவாங்கள்ல, அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தொட்டிலில் போட்டு ஆட்டி விடுற மாதிரி அப்படியே சொக்கி விழுகிற தூக்கத்துக்கு. ஸோ பாவமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருந்தது அந்த மூமெண்ட் வந்து. ஏன்னா பாப்பா ரொம்ப ராவடி பண்ணலை. ஸோ ஒரு மாதிரி அந்த ஈவினிங் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போனது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பிரியாணி தான். ஸோ சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியது தான். ஸோ எங்களுடைய ஈத் வந்து இப்படி தான் போனது. என்னடா ஈத் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். until then bye.